யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பல மாதங்களாக யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்த எந்த வீடியோவோ மெசேஜோ நான் போடல. அது போடாது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூனிக் எக்ஸ்போர்ட் அக்யூஸ் நம்பர் 1 and 2 நவீன் அண்ட் முத்துசெல்வம் அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ், கிருஷ்ணகிரி குமரேசன் வாய்ஸ் மெசேஜ், நிறைய பேராமீட்டர்ஸ், இவ்வளவு தேதிக்குள்ள நீங்க வேலெட் ஃபில்அப் பண்ணணும், வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும், வேலெட்டுக்காக நீங்க அப்லோட் பண்ணாட்டி உங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம், அதுக்கு நவீன் ரிலீஸ் பண்ற அந்த வாய்ஸ் மெசேஜ் டெட்லைன், இப்படி பல விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு உள்ளதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாள் இருந்தே டே 1 இருந்தே நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஈரோடு EOWல கேஸ் ரெஜிஸ்டர் செய்யணும். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு பேசிக் சொல்யூஷன். ஆனால் அந்த கேஸ் ரெஜிஸ்டர் செய்வதற்கு அந்த லீடர்ஸும் EOW ஈரோடுல கேஸ் பதிவு செய்யாத இருப்பதற்காக நவீன்குமாரும் நிறைய லீடர்ஸ் டீமும் ரொம்ப அதுக்கு டைவர்ஷன் பண்றதுக்காக மீட்டிங்கு, வாய்ஸ் மெசேஜ், 10ஆம் தேதி பணம் வந்துடும், 6ஆம் தேதி பணம் வந்துடும், 15ஆம் தேதி பணம் வந்துடும், இப்படின்னு டோட்டல் இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச லெவல்ல பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. 2023 அக்டோபர் 4ஆம் தேதி யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்த முதல் மீட்டிங் நான் ஈரோட்டில் போட்டிருந்தேன். அன்னையிலிருந்து இப்ப வரை இனியும் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட கேஸ் சார்ந்த எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில நிறைய லீடர்ஸ் EOWல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க என்ன பொய் சொல்றீங்க அப்படின்னா, எந்த ரெஃபரன்ஸ்ல, அதாவது என் பேரை சொல்லி பழனி சார் சொல்லித்தான் வந்தது அப்படின்னு. பழனி சார் லீடருக்கு ஒரு நாளும் கேஸ் பதிவு செய்வதற்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்க யார் இது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, பண்ணாது இருக்கிறதுக்கு அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா பார்த்துங்க. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட அபிஷியலி கேஸ் ஆர்கனைசர் with the vision of EOW தமிழ்நாடு ஈரோடு பழனி தான். இன்னொரு டவுட் இருக்கும், இவர் என்ன அங்க போய் ரெஜிஸ்டர் பண்றது, சொல்லாது அப்படின்னு. எனக்கு தெரியாத நீங்க அங்க ஏதாவது லீடர் அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், அதுக்கு டவுட்டே கிடையாது. அந்த டைம்ல நான் வந்து சஸ்பெக்டட்
அக்யூஸ்டு அப்படின்னு நான் கூப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, கன்ஃபார்மா பண்ண மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் யாரு, இவர் என்ன பேச போறாரு அப்படின்னு. அதனால அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தது, நீங்க என்னதான் வேலட் வந்துட்டு அப்லோட் பண்ணாலும், வெப்சைட்டுக்குள்ள போய் அவர் பணம் கொடுத்தாலும், உங்களுக்கு தான் அது கேஸ் பதிவு பண்ணுது. உங்களுக்கு வேணும்னா அது கண்டினியூ பண்ணலாம், வேண்டாட்டி வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் 2020 நீங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2024, அந்த நவீனோட கணக்கு பிரகாரம் 111 பேருக்கு தான் வேலட் போட்டிருக்கு. அப்ப 4 வருஷத்துல 111 பேருக்கு வேலட் போட்டாச்சுன்னா 40,000 பேருக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் நீங்க கணக்கு போட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வழி, இஓடபிள்யூல கேஸ் பதிவு பண்ணியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3 வருஷத்துக்குள்ள அதுட ஒரு பீக் ஸ்டேஜில் வந்துருவோம். இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தரை ஃபூல் பண்றது, புத்து பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. சிலோன்ல வெங்காயம் இருக்கான்னு பார்க்க போனீங்க முதல்ல, இப்ப துபாயில பணம் இருக்கான்னு பார்க்க போறீங்க. இது எந்த பேஸ்ல பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியிலையும் எல்லாத்துலயும் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஈரோடு பேஸ்டு ஒரு மணி ஸ்கேம்ல மாட்டிட்டு நீங்க துபாயில பணம் இருக்குதா எங்கன்னு எப்படி, என்ன டிடெக்டர் வச்சுட்டு நீங்க எடுக்க பார்க்க போறீங்க? இது அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த பணம் போட்டவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை, அந்த பணம் எப்பாவது உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, இஓடபிள்யூ ஈரோடு. அதை தவிர உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கிரிமினல் பாலிசி, இஓடபிள்யூ பாலிசி, இதுக்கெல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல ரொம்ப தீவிரமாக பெர்ஃபெக்டா இஓடபிள்யூ ஈரோடு அது சார்ந்த இன்சார்ஜ் ஆபீசர்ஸ் அந்த வேலையை செய்துகிட்டு இருக்காங்க. இதுவரை என்னெல்லாம் வேலை நடந்திருக்கு அப்படின்னா, நவீன் சார்ந்த எல்லா அசையா சொத்துக்களும் கவர்மெண்ட் கஸ்டடியில கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இடம் வாங்கி இருந்தாங்களோ அங்க எல்லாம் த்ரூ ரெஜிஸ்டர் ஆபீஸ் பிளாக் ஆயாச்சு, அது கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கு. இதுல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கூடிய இந்த லீடர்னு சொல்லிக்கிறாங்கல்ல, நான் முதல்லயே இந்த வீடியோ சொல்லியிருப்பேன், நான் லீடர் நல்லா சொல்ல மாட்டேன். இது அப்படி உள்ள ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸோ அதுக்கு ஒரு டீம் லீடரோ ஐடி விங்கோ எல்லாம் கிடையாது. இது பாவம் அப்பாவி மக்களை சொல்லி ஏமாத்தி பணம் வாங்கினவங்க லீடர் எல்லாம் கிடையாது, புரோக்கர்ஸ். அவங்கதான். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. உங்க கூடயே இருக்கிறவங்க, நான் ஈரோட்டுக்காரன், ஈரோட்டுல எனக்கு இதுவரை ஒரு சென்ட் இடம் கூட வாங்க பட்டாளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முடியல. மிகப்பெரிய ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்தேன், டெக்ஸ்டைல் பிசினஸ் டாப் லெவல்ல. அன்ட்டு ஒரு சென்ட் இடம் எல்லாம் என்னால வாங்க முடியல, சூழ்நிலை அப்படி. ஆனா கிருஷ்ணகிரியிலிருந்து யூனிக் எக்ஸ்போர்ட்ல பணம் போட்டு ஈரோடுல வந்து லீடர்ஸ் கிட்டத்தட்ட 15 பேர் இடம் வாங்கியிருக்காங்க. அந்த 15 பேரையும் சிக்ரிகேட் பண்ணி என்னால பேர் சொல்ல முடியும். இந்த வீடியோல நான் அது சொல்றது இல்லை, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இன்னும் இருக்கு. ஈரோட்ல வந்து இடம் வாங்கிட்டு நீங்க இப்ப பப்ளிக், அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னால ஹீரோவா உட்கார்ந்துருக்கீங்க.
எல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கோம், ஒன்னும் விட மாட்டோம். அவ்வளவு தீவிரமா யூனிக் எக்ஸ்போர்ட் வந்துட்டு ட்ரேசிங் நடக்குது. நீங்க துபாயில பணம் இருக்குதான்னு பார்க்க போறீங்க, அங்க மீட்டிங் போடுறீங்க, இங்க மீட்டிங் போடுறீங்க. இந்த வீடியோ பேஸ்டு நவீன் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். நவீன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, நீங்க எனக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும், எனக்கு நிம்மதியா வாழணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் நீங்க பிசினஸ் பண்ணலன்னு, மணி எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மணி எக்ஸ்சேஞ்சுக்கு கலெக்டர்ஸ் தான் அவங்க, அந்த மணியை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தது. அப்படி பண்ண நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு நிம்மதியா வாழணும். ஒரே ஒரு வழி இருக்கு மிஸ்டர் நவீன், நீங்க இதுவரை என்ன மீட்டிங் கூப்பிட்டவே கிடையாது எங்கேயுமே. இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன். லீகலாவா இல்ல உங்ககிட்ட அந்த பணம் இருக்கு, ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை இந்தியாவுக்கு கொண்டு வரணும். என்ன விஷயமா இருந்தாலும் நான் முன்னால நின்று உங்களோட பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன். வெதர் இட் இஸ் லீகல் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு, அதுக்கும் அந்த டூரபிலிட்டி நீங்க எடுத்துங்க. இன்னும் வேணா ஒரு வருஷம் எடுத்துங்க, அதை காமிங்க. இந்தந்த இடத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்தந்த இடத்துல இருக்கு. நீங்க இந்த அந்த லீடர் இந்த லீடர்னு உள்ள அந்த புரோக்கர்ஸ் இந்த ஏஜென்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு மீட்டிங் நடந்தாச்சுன்னா இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் உங்களால செட்டில் பண்ண முடியாது. இன்னொரு 10-20 வக்கீல வச்சிருந்தாலும் உங்களுக்கு செட்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களோட மணி டாமினேஷன், அவங்களோட ப்ரொஃபஷன் தான் அது. இது அப்படி இல்லை. பாதிக்கப்பட்டவங்க நீங்க அவங்களுக்கு அதுல இருந்து எஸ்கேப் பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் மெயின் சுவிட்ச். என்ன கூப்பிடுங்க, நான் மீட்டிங் வர்றேன். இல்லாட்டி நீங்க இங்க வாங்க மீட்டிங்க்கு, நீங்க தான் ஹெட். நீங்க உங்களோட 5 வக்கீல 10 வக்கீல கூட்டிட்டு வாங்க. அசோசியேஷன் ரெஜிஸ்டர்ட் ஒரே ஒரு லீகல் அட்வைசர், அவரு நான் மட்டும் வர்றோம். உங்களோட என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் என்னால சால்வ் பண்ண முடியும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் த்ரூவா இல்ல உங்கள் பேஸ்லயா, நீங்க இந்த பல வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது பண்ண முடியும். அட்லீஸ்ட் நீங்க எங்கூட பேசுங்க, நான் அதுக்கு ஒரு ரெக்டிபிகேஷன் கண்டிப்பா தரேன், என்னால முடியும். அதை விட்டுட்டு நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு நீங்க அபுதாபியில் இருக்குது அந்த ட்ரேடிங்ல கொஞ்சம் அங்க போய் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு நம்ம எல்லாம் இதே இந்த 2024 தானே வாழறோம். ஏதாவது ஒரு மனுஷன் துபாயில பணம் இருக்கான்னு பார்க்க போவாங்களா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஒரு நொடியில நெட்ல டச் பண்ண எல்லாமே எடுக்க முடியாதா? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில சிலோன்ல போய் வெங்காயத்தை பார்த்தங்க, இப்ப துபாயில போய் பணத்தை பார்க்க போறீங்க. அதே மாதிரி முத்துசெல்வம் உங்ககிட்ட டே 1 இருந்து நான் சொன்னேன் சரண்டர் ஆகிறதுக்கு, நீங்க ஆகல. நீங்க மட்டும் சரண்டர் ஆயிருந்தாச்சுன்னா, இல்லாட்டி ஒரு மனுஷன் நம்மளை விட்டு போயாச்சு, நீலமேகம், அவர் சரண்டர் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கே ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். இப்பயும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல அக்யூஸ்ட், கிட்டத்தட்ட 15 பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அக்யூஸ்டா. இன்னும் சார்ஜ் ஷீட் பண்றதுக்குள்ள இன்னும் 10 பேரையும் கூட ஆட் பண்ணோம். அதுதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் எஸ்கேப் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணுமா மிஸ்டர் முத்துசெல்வம், மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. அண்டர் 10 மெம்பர்ஸ். கச்சமுஜான் உள்ள புரோக்கர்ஸும் ஏஜென்ட் மாதிரிலாம் வேண்டாம். ஒரு செட்டில்மெண்ட் பண்ண முடியும். சும்மா வாய்ஸ் மெசேஜ் விட்டுட்டு எல்லாரையும் டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது.
அடுத்தது ஒரு ப்ரொபகாண்டா கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி இஓடபிள்யூ ஈரோடுல ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. 100% டெய்லி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. மண்டே டு சாட்டர்டே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அது எங்கிருந்து வந்தாலும் நடக்கும். என்னெல்லாம் ஒரு பிரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறோமோ அந்த டாக்குமெண்ட் மெயினா வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பேங்க் சீலோட வேணும். எதுக்கு அப்படின்னு சொல்றேன், எப்போ கோர்ட்ல ட்ரையலுக்கு போகுதோ கோர்ட் ஒரிஜினல் தான் கேட்கும். அந்த இடத்துல ஒரிஜினல் நம்ம சப்மிட் பண்ணாட்டி அது ரிஜெக்ட் ஆயிரும். நீங்க இவ்வளவு லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாத பையில போட்டு கொடுத்தீங்களே, பேங்க்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கறதுக்கு என்னவா? இங்க வந்துட்டு அது இல்ல சார், இது இல்ல சார். அதனால டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும். கூப்பிடணும், வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தாலும் கூப்பிடணும். நீங்க கூப்பிடாத வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒன்னு இல்லாட்டி அவங்களோட அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி உங்களோட டாக்குமெண்ட்ல என்னாச்சு பிரச்சனை இருக்கும். அவுட் ஆஃப் தமிழ்நாடு வெளியே மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு இதுல. அப்ப நாம எந்த பிரசன்ஸ் அங்க இருக்கணும், நான் டைரக்டா அங்க போனோம். அதனால இந்த வீடியோ யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்த நவீன், முத்துசெல்வம் அப்படின்னு உள்ள அந்த மெயின் 2 அக்யூஸ்டு, இனி அக்யூஸ்டு இல்ல டிக்ளேர்டு அக்யூஸ்டு. நீங்க எஸ்கேப்பே ஆக மாட்டீங்க. ஒரே வழி, கேஸ் ஆர்கனைசரோட கூப்பிட்டுட்டு நீங்க மீட்டிங் வாங்க, கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. இல்லாட்டி இப்படியே நீங்களும் இழுத்துக்கிட்டு இருப்பீங்க, மக்களும் பரிதாபமான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. பகுதி பேருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இது சார்ந்து நேற்று இந்த கேஸ் டீல் பண்ற 2 இன்ஸ்பெக்டர்ஸும் டிஎஸ்பி அவர்களுடையும் கிட்டத்தட்ட நாங்க வந்து 1.5 hours என்ன இதுவரை செய்தது, அந்த டாக்குமெண்டேஷன் எத்தனை லேண்ட் வந்து கேப்சர் பண்ணிருக்கு, எத்தனை ட்ரேஸ் அவுட்ல இருக்கு, எத்தனை லேண்ட ரிகவர் பண்றதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நோட்ஸ் கொடுத்திருக்கு, இந்த விஷயம் எல்லாமே நேத்து மீட்டிங் போட்டாச்சு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். அடுத்தது என்ன பண்ணணும் இத பத்தி டிஸ்கஸ் நடந்திருக்கு. அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி அந்த வெஞ்சர் லோனுக்கு பணம் வாங்கி கொடுங்க சார், பணம் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் பணம் வாங்கின மாதிரி, நான் வாங்கின மாதிரி தான் மிரட்டுறீங்க. நான் சொன்னது உண்மைதான். அந்த வெஞ்சர் லோன் எத்தனை கொடுத்துருக்கீங்க அதோட பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அந்த வெஞ்சர் லோன் டீல் பண்ற மிஸ்டர் அருண்ராஜ் என்ன எங்கள்ட ஒரு ஓரல் கண்டிஷன் இருந்ததோ அன்ன இருந்து இதுவரை அவர் ப்ராப்பரா இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஓரல் கண்டிஷன் என்ன இருந்ததுன்னா, இண்டிவிஜுவல் எத்தனை பேர் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களோ அவருக்கு வந்துட்டு ரீசன் பண்ண சொன்னேன், திருப்பி அனுப்ப சொன்னேன். எல்லாருக்குமே படம் அனுப்பியாச்சு. எத்தனை லீடர்ஸ் போட்டிருக்காங்க, லீடர்ஸ் இது வந்து ஹோல்டிங் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஹோல்டிங்கில் தான் இருக்கும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. டைம் பீயிங் இந்த ப்ராசஸுக்கு என்னாச்சு எக்ஸ்பென்ஸ் இருந்தாச்சுன்னா நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவர் எடுத்துட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு அவர்கிட்ட 20 கோடி வாங்கியாச்சு, 30 கோடி வாங்கியாச்சு, 2 கார் வாங்கியாச்சு. எனக்கு எல்லாம் தேவையான கார் எல்லாம் முதல்ல இருந்தே இருக்கு. எனக்கு இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல வந்து கார் வாங்கினா உங்களுக்கு முன்னாலே நான் நவீன தெரியும், 2016லயே தெரியும். நவீன வெங்காய விஷயம் பிசினஸ் 2016லயே தெரியும் இந்த ஈரோடு பழனிக்கு. அப்ப உங்களை மாதிரியே அடுத்தவரை பேசக்கூடாது. நான் டெலிபரேட்டா அந்த ஆன்லைன்ல சொல்லுவேன், 2500 ரூபாய் வேணும்னா வேணும். நான் ஒரு என்ஜிஓ, ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு 4 பேருக்குள்ள என்ன ஹெல்ப் பண்ணணுமோ என்ன இது பண்ணணுமோ என்று சொந்த காசு போட்டு பண்ணுவேன். 1000 பேர் 2000 பேர் நீங்க வந்து ஒரு மணி ஸ்கேம்ல போட்டு உங்கள்ட்ட ப்ராசஸ் பண்றதுக்கும் டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கும் அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி எங்கிட்ட கிடையாது.
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். நீங்க எந்த விதமான 420 நியூஸ் என்ன பத்தி சொன்னாலும் ஒரு ஒரு நூல் அளவும் கூட அசைய மாட்டேன். ஈரோடு பழனி, அது வெஞ்சர் லோன் ஆகலாம், என்ன லோன் ஆகலாம், எப்படி லோன் ஆகலாம். பப்ளிக் டொமைன்ல ஓப்பனா பேசுறேன். இஓடபிள்யூ ஐஜி கிட்ட ஓப்பனா பேசுறேன். இஓடபிள்யூ எஸ்பி கிட்ட ஓப்பனா பேசுறேன். they know very well about me. பேசுறேன்னு சும்மா பேசுறது இல்ல, உங்களோட வெல்ஃபேருக்காக பேசுறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்த எனர்ஜி, எந்த டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வித்தவுட் எனி கெயின். அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஒரு பட்டாளக்காரன் எப்படி சர்வீஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் புதுசெல்லாம் கிடையாது. உங்களை விட முன்னாலேயே 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாலேயே 25 வருஷம் முடிச்சுட்டு பட்டாளத்துக்கு வந்தவன். ரொம்ப ஹானரா சர்வீஸ் பண்ணிட்டு வந்தது. அதனால இந்த கார் வாங்கியாச்சு, 25 லட்சம் வாங்கியாச்சு, 25. நீங்க எல்லாருமே அந்த வெஞ்சர் லோன் மிஸ்டர் அருண்ராஜ் கிட்ட போயிருந்தீங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ண, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பின்ன எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நான் வந்து அருண்ராஜ் சாருக்கு ஒரு ஓரல் கண்டிஷன் போட்டிருக்கிறேன்னா பிஹாஃப் ஆஃப் யூ ஆல், உங்களுடைய நல்லதுக்காக, உங்களுடைய எல்லாருக்குமாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவ்வளவோட சரி. அதுக்கு மேல அவருக்கும் எனக்கு இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் நீங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எகைன் யூனிக் எக்ஸ்போர்ட்ல உள்ள எல்லார்கிட்டையும் வேண்டுதல், நான் இவ்வளவு நாள் வீடியோ போடாததே வந்துட்டு ஏதாவது விதத்துல நவீனுக்கு இது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதா, இருந்துட்டு போட்டும் அப்படின்னு தான் நான் வீடியோ போடாது இருந்தது. ஆனால் கேஸ் வந்து பதிவு செய்யறது, அதாவது ரெஜிஸ்டர் பண்றது நடந்துகிட்டே இருக்கு. கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதுனால நவீன் கொடுக்கக்கூடிய, இல்லாட்டி நவீன் ரீசெட்டில்மெண்ட் பண்றதுக்குள்ள பணம் நின்று போமா? அப்படி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு 10 லட்சம் போட்டு 10 லட்சம் தெரிஞ்சாச்சுன்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஆனா பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இதை செட்டில் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரே ஒரு வழி, நவீன் என் கூட மீட்டிங் நடத்தணும். இதை தவிர ஆப்ஷனே இல்லை. இப்போதைக்கு இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.